ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லி தர்பார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்குமே ரொம்ப ஃபேவரட் தான். இது கூட கோபி மஞ்சூரியன், எக் மஞ்சூரியன், அப்புறமா சிக்கன் மஞ்சூரியன் எல்லாமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். ஸோ ரெசிபியை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்றதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதா நறுக்கின பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதா நறுக்கின இஞ்சி, ஒரு 5-6 பச்சை மிளகாய் இதை குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கணும். ரொம்ப நேரம் வதக்க விட்டுறக்கூடாது. அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் அதையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கேரட் அதையும் இந்த மாதிரி நீளமா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 குடை மிளகாய் அதை இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி சேர்த்துக்காச்சு. இப்போ அடுத்ததா ஒரு 10-12 பீன்ஸ் அதையும் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமா கட் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிருங்க. 50% தான் இது வேகணும். இப்போ காய்கறிலாம் 50% வெந்தாச்சு. இப்போ இதுல பாஸ்மதி அரிசி நம்ம சேர்க்கணும். உங்களுக்கு பாஸ்மதி அரிசி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா தான் இதில் சோயா சாஸ் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முதலையவே சோயா சாஸ் சேர்த்துக்கூடாது. காய்கறி கூட நம்ம சாப்பாடு சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சோயா சாஸ் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இதில் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லை, அதனால நான் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மறுபடியும் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, இந்த அளவுக்கு ரொம்ப லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சாப்பாடு உடையாம கரெக்டாக பக்குவமாக ரெடி ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கடைசியாக இதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா கரெக்டாக ரெடி ஆகிடும். பாருங்க, நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் செம்மையா ரெடி ஆயிட்டு. நான் இன்னைக்கு இது கூட எக் மஞ்சூரியன் வச்சு சூப்பரா சாப்பிட போறேன். நீங்களும் இது போல உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். until then bye, take care. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.